வணக்கம். இறைவணக்கத்தை கூறி எப்பவும் போல இந்த வீடியோ தொடங்குவோம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, மற்றொரு புதிய காணொலியின் மூலியமாக உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ. அப்படி என்ன சிறப்பு இந்த வீடியோவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க சிம்பிள்ங்க. இந்த வீடியோ கடகராசியை பத்தினது. ஏன் கடகராசிக்கு இந்த சிறப்பு அப்படின்னாக்க, யாரு 12 ராசிகளில் அதிகமாக சவால்களையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல பிரச்சனைகளையும் சந்திக்கிறார்களோ அவர்களை பற்றிய காணொலி தான் அதிகமாக நம்ம பேசணும். ஏன்னா யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவர்களுக்கு தான் உதவி நம்ம பண்ணணும். அந்த அடிப்படையில கடகராசி என்பர்கள் இன்றைக்கு அஷ்டம சனியின் கோர தாண்டவத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம். கடகராசி காலபுருஷனுடைய 4ஆம் வீடு, சந்திர பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு, குரு பகவான் உச்சம் பெற்று செவ்வாய் பகவான் நீச்சம் பெறக்கூடிய வீடு. இத்தனை ரகசியங்களை கொண்ட இந்த கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோ எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, 46 ஆண்டுகளுக்கு பிறகு காலத்தின் தீர்ப்பு என்ன, இதுதான் கடகராசியுடைய தலைப்பு. இந்த 46 ஆண்டுன்னு சொல்றதுக்கு காரணம் நம்ம பின்னாடி பேசுவோம். முதல்ல கடகராசி அன்பர்கள் யாரு அப்படிங்கறத பத்தி பேசுவோம். கடகராசி என்பர்கள் ஒரு விஷயத்தை மனசுல ஏத்திட்டாங்கன்னு சொன்னா அதை அவங்களால மறக்கவே முடியாது வாழ்நாள் முழுவதும். கடகராசி என்பர்களுக்கு பழி வாங்குகின்ற குணம் என்பது ஒத்துக்க மாட்டீங்க, ஆனா கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி மனசுல ஏதோ ஒரு மனசுல தேவையில்லாத எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். தூக்கம் சரியா இருக்காது பல கடகராசி அன்பர்களுக்கு. மிக சிறந்த அரசியல் தலைவர்களாக கடகராசி அன்பர்கள் இருக்க முடியும். அதே மாதிரி எல்லா ராசிக்காரர்களிட்டையும் ரொம்ப தாயுள்ளம் கொண்ட அன்புடன் பழகக்கூடிய குணம் என்பது கடகராசி என்பர்கள்ட்ட இருக்கும். அதாவது எல்லாரையுமே எம்ப்ரேஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு குணாதிசயம். அதாவது நல்லவர்கள் கெட்டவர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா குப்பையும் கூட அக்செப்ட் பண்ணி போகக்கூடிய குணாதிசயம் என்பது கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். அதை தவிர முக்கியமான பாயிண்ட், கடகராசி என்பர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக அதிகப்படியான பாதிப்புகள் கட்டாயம் இருந்தே தீரும். நண்பர்கள் நம்ம சொல்ற போது கூட படிக்கிறது மட்டும் இல்ல, கூட வேலை செய்யறது மட்டும் இல்ல, சொந்தக்காரர்கள கூட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கூட, எஸ்பெஷலி சகோதர சகோதரிகள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிட்டே கடகராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் சரியா போகாது. இது எல்லாத்துக்கும் மேல கடகராசி என்பர்களுக்கு வாழ்க்கை துணை அமைவதில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நினைச்ச பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது, நினைச்ச பையனை கல்யாணம் பண்ண முடியாது, லவ் சக்சஸ் ஆகல, அப்படியே வேற ஒரு சரி போனா போதியாது, எவனையும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணோம்னாக்க அந்த வாழ்க்கையில அந்த கணவன் ஆரம்பத்துல இருந்தே அவன் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதே மாதிரி மனைவி வார்த்தையாலையும் சொல்லாலையுமே நம்மள சாகடிச்சிருவாங்க. இந்த மாதிரியான அமைப்புல கடகராசிக்கு வாழ்க்கை துணை என்பது இந்த மாதிரியான அமைப்புல கண்டிப்பா பெரும்பாலான கடகராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை துணை அமைவதில் பிரச்சனை இருக்கு. சரியான வாழ்க்கை துணை அமையாம ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களுக்குள்ள போகக்கூடிய வாய்ப்புகள் கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயம் உண்டு. ஒண்ணு, இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம் சொன்னாக்க, ராசிக்கு 7ஆம் இடம் என்பது கடகராசிக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க மகர ராசி வருது. அந்த மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். இப்ப சனிக்கும் சந்திரனுக்கும் ஆகாது. அதனாலேயே கூட இது ஒரு முக்கிய காரணம். இது எல்லாத்துக்கும் மேல கடகராசி என்பர்கள் நிறைய மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், போக்குவரத்துங்கிற எண்ணங்கள் இருந்தாலும் கூட மற்றவர்கள்ட்ட இருந்து உங்களுக்கு உதவி இருக்காது. தாய் என்ன பண்ணுவாங்க, ஒரு வீட்டுல அம்மா எல்லா வேலையும் செய்வாங்க, அதுக்கு எதுவும் சம்பளமும் வாங்குறதுல சோறு மட்டும் இவ்வளவு பழைய சோறு சாப்பிட்டா போறோம். இதுதான் அம்மாவோட வேலை. ஒவ்வொரு வீட்லயும் எல்லாம் வேலை, சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரின்னா அது வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா தானே. அதுதான் உண்மை. நடைமுறையில அந்த அம்மாவுக்கு எல்லாம் பண்ணுவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. சமைக்கிறது என்ன, பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு சமைச்சு போடுறது என்ன, வீட்டு வேலை செய்யறது என்ன, துணிமணியை தோச்சு போடுறது என்ன. ஆனா கேட்டா ஹவுஸ் ஒய்ஃப்ன்றாங்க, வேலை இல்லாதவங்களுக்கு பேர் ஹவுஸ் ஒய்ஃப்ன்னுவாங்க. உண்மையில பார்க்க போனா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இருக்கக்கூடிய வேலை என்பது 10 கார்பரேட் கம்பெனில கூட நீங்க வேலை செஞ்சிடலாம். ஒரு வீட்டுல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து ஒரு ரிப்பப்ளிக் டே, ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே, எந்த ஒரு விடுமுறை நாட்களும் இல்லாம வேலை செய்யக்கூடிய தன்மை என்பது அவங்களுக்கு இருக்கும். அதுல எந்த ஒரு லீவு கிடையாது. உடம்பு சரியில்லாம் கூட அவங்க அந்த சமையல் பண்ணிட்டு தான் படுத்துக்கணும் கூட, அந்த மாதிரியான அமைப்புல இருக்கும். சோ இந்த வேதனை என்பது சொல்லி மாறாது. கடகராசி என்பர்கள் பல பேரோட வாழ்க்கையும் கூட இப்படிதான் இருக்கும். நிறைய மற்றவங்களுக்காக செய்து செய்து சாக்ரிஃபைஸ் பண்ணி மற்றவங்களுக்காக உழைச்சு தன்னுடைய மனம், உடல், ஆரோக்கியம் எல்லாத்தையும் இழந்தும் கூட, பணத்தை இழந்தும் கூட மற்றவர்கள்ட்ட இருந்து ஒரு துளி கூட ரிட்டர்ன்ல வராது அப்படிங்கிறது கடகராசி என்பவர்களுடைய தலையெழுத்து. சரி, எல்லாமே இப்படிதானா, நல்லது இல்லையான்னு கேட்டீங்கன்னா நிறைய நல்ல விஷயம் இருக்கு. கடகராசி என்பவர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஃபேவரபிளான அமைப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி கடகராசி என்பவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதியாக செவ்வாய் வருவதனால்
கொஞ்சம் அக்ரஸிவான பார்ட்னர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல கடகராசி என்பர்கள் நிறைய டிராவல் பண்ணக்கூடிய, நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம், அதாவது ஃபாரின்ல செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் 12 ராசியில கடகராசி என்பர்களுக்கு அதிகமாக உண்டு என்பதில் ஐயப்பாடு தேவையில்லை. இப்ப இந்த மாதிரி கடகராசி என்பர்களுக்கு 46 ஆண்டுன்னு ஏன் சொல்றோம்? கடகராசியில புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் வரும். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் தொடங்கி பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயில்ய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் முடிய 9 பாதங்கள் அடங்கிய கடகராசி நம்ம ஒரு சிறப்பான ராசின்னு சொல்றோம். இந்த கடகராசியில பிறக்கக்கூடியவர்கள் ஒரு சராசரியா புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் குரு திசையில பிறப்பார். கடைசி 4 வருஷ திசை இருக்கும் 16 வருஷத்துல. அதுக்கு பிறகு பூச நட்சத்திரம், அதாவது சனி திசை, அது ஒரு 19 வருஷம், 19 நாளும் 23. அதுக்கு பிறகு புதன் திசை, ஆயில்ய நட்சத்திரம், அது ஒரு 16, 19, 16, 35. அந்த புதனுக்கு அப்புறம் கேது திசை 7 வருஷம், அது ஒரு 36, 7, 44, 45 வருஷம். கிட்டத்தட்ட ஒரு 46, 45 வருஷத்துக்கு அப்புறம் சுக்கிர தசை என்பது ஆரம்பிக்கும். இந்த சுக்கிர தசை என்னைக்கு கடகராசி என்பவர்களுக்கு ஆரம்பிக்குதோ, அதாவது பீக் டைம் லைஃப்ல வந்து மிடில் ஏஜ்ல ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி, ஒரு நல்ல வேலையில, நல்ல வீடு வாசல், காரு, பசங்கள்லாம் ஒரு 10வது படிக்கிற அளவுல இருக்கும் போது இந்த கடகராசி என்பவர்களுக்கு கிட்டத்தட்ட சுக்கிர தசை ஆரம்பிக்கும். இல்ல கொஞ்சம் பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் லேட்டா 55 வயசு 60 வயசுல கூட ஆரம்பிக்கும். எப்படி இருந்தாலும் பொதுவுல இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒரு விந்தையான விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த சனி திசையே கூட கடகராசி என்பவர்களுக்கு சனி பகை கிரகமாக இருந்தாலும் கூட சில சமயங்களில் சனி திசையானது சுய ஜாதகத்தில் சனி பகவான் சுபத்துவ அடிப்படையில் இருக்கும் பொழுது இந்த கடகராசி என்பவர்களுக்கு சனி திசை என்பது ராஜயோக திசையாக மாறுகிறது. இதுதான் உண்மை. இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய பெரும்பாலான கடகராசி என்பவர்களுக்கு புதன் திசையானது சரியான திசையா இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்திரனுக்கும் புதனை பிடிக்கும், ஆனா புதனுக்கோ சந்திரனை பிடிக்காது. அப்படிங்கிற அடிப்படையில இந்த கடகராசி என்பவர்களுக்கு புதன் திசையானது கொஞ்சம் படுத்தும். அது ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு 25, 35 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த புதன் திசை ஒரு பாடா படுத்தக்கூடிய சூழ்நிலையே இருக்கும். சில பேருக்கு 45, 40ல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கும். இது மாதிரியான அமைப்புல இருக்கு. எப்படி பார்த்தாலும் கடகராசியான உங்களுக்கு சுக்கிரன் என்பது உங்கள் சுய ஜாதகத்துல ஆட்சி பெற்றிருந்தாலோ, அதாவது துலாம்ல ஆட்சி பெற்றிருந்தாலோ, ரிஷபத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலோ, ஆட்சி பெற்று ஒரு ஓரளவுக்கு சுபத்திரமான ஒரு நட்சத்திர பாதத்தில் இருந்தாலோ, சுபகிரகங்களுடைய பார்வை சேர்க்கை இருந்தாலோ, உங்களுக்கு இந்த சுக்கிர தசை 20 வருஷம். இந்த 20 வருஷம்ங்கிறது லட்டு அப்படியே வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சாமிர்தம் பழனியிலேருந்து எடுத்துட்டு வந்து பார்சல் பண்ணி டைரக்டா உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ண மாதிரி அது. அதாவது உங்களுக்கு இந்த கடகராசிக்கு சுக்கிர தசை கிட்டத்தட்ட 40 மிடில் ஏஜ்ல பிரச்சனைகள்லாம் சந்திச்சு ஓரளவுக்கு செட்டில் ஆகும் போது அதீத ராஜயோக பலன்களை செய்வார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகபோக வாழ்க்கையை கொடுப்பார். சாதாரண விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய கடகராசி என்பருக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா சாதாரண தொழில் பண்ணியிருப்பார். 1 லட்சம் ரூபாய் முதலீடு வச்சு ஒரு தொழில் பண்ணியிருப்பார். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 கோடி 100 கோடியா பெருகக்கூடிய அளவிற்கு அந்த திசையானது அவரை மாற்றும். அதாவது சாதாரண வீட்டில இருந்து வாடகை வீட்டில இருந்தவருக்கு சொந்த வீடு, பங்களா, BMW காரு, வசதி வாய்ப்பு, வெளிநாட்டு வாழ்க்கைன்னு அவர் வாழ்க்கையை வந்து அசத்தி எடுக்கும். அதுதான் கடகராசிக்கு இந்த 45, 46 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சுக்கிர திசையானது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இதுல எல்லளவும் சந்தேகம் தேவையில்லை. சில பேருக்கு உணர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறக்காத கடகராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கொஞ்சம் தள்ளி வரும். ஒரு 50, 55 வயசுல வரும். என்ன சார் 55 வயசுக்கு மேல நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க. ஒரு வயசுல மிகப்பெரிய அளவுல அனுபவிச்சு கொண்டாடி என்ன ஆட்டம் போட்டாலும் கூட கடைசியில வாழ்க்கை வெற்றி பெறுமா இல்லையாங்கிற ரிசல்ட் கார்டு எப்ப வரும்னா உங்களோட 55, 60, 65 வயசுல தான் வரும். உங்க பசங்க எவ்வளவு நல்லா இருக்காங்கன்றதை பொறுத்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து வெற்றிகரமா இல்லையா தோல்வியாங்கிறத முடிவு செய்யும். அப்படிப்பட்ட நிலைமையில உங்களுக்கு இந்த வாழ்க்கை வந்து 45, 50, 55 வயசுக்கு பிறகு உங்களுடைய மகள்களோ மகன்களோ மிகப்பெரிய நிலைமையில் சக்சஸ் பண்ணுவாங்க. அந்த பாக்கியம், அதாவது நீங்க அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய பாக்கியம் தான் ஒரு மனுஷனுக்கு வந்து கடைசி காலத்துல கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியம் கடகராசி அன்பர்களாகிய உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும்னு சொன்னா செகண்ட் தாட் இருக்க முடியாது. ஆக கடகராசி அன்பர்களே,
உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருக்குன்ற பட்சத்துல கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு, இது ஆன்லைன்ல தான் நாங்க பாக்குறோம், நேர்ல பாக்குறது இல்ல, ஃபீஸ் பேமெண்ட் வந்து ஆன்லைன்ல பண்ணி நீங்க புக்கிங் பண்ணி அதுக்கு பிறகு நீங்க வந்து இந்த சர்வீஸை நீங்க எடுத்து நான் உங்களுக்கு துல்லியமான பலன்கள், அதாவது உங்களோட வாழ்க்கையில ஃபியூச்சர்ல இப்படிதான் நடக்க போகுது அப்படிங்கிற ப்ரிடிக்ஷன்ஸை மிக துல்லியமாக கணித்து தர காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.